அந்த பெண் எனக்கு தகவல் சொன்னது, நான் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா என் கணவன் என்ன சித்திரவதை பண்றாரு. நான் வெளியூர் போயிட்டு வரதுக்குள்ள நீ செத்துறணுங்கிறாரு, மிரட்டுறாரு. ஸோ இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வழக்கறிஞராக போய் இறங்கி அவங்கள வாங்க நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோன்னு கூட்டிகிட்டு வர முடியுமானா முடியாது. அந்த இடத்துல தான் இந்த அரசு யாருக்கும் தெரியாம கண்காணிச்சு அந்த பெண்ணுக்கான உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இது என்ன ஆச்சுன்னா, அந்த அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கே நேரடியா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனையாமே அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் அந்த கணவர் எல்லாம் இருக்கும்போது இல்லை எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய், இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர், இவங்க 2 பேருத்தினுடைய மோதலோ அல்லது இவர்கள் 2 பேரும் இடையில் இருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு பரஸ்பரம் மாற்றி அமைத்துக் கொள்ள அதற்காக சட்டசபை நடப்பதில்லை. தமிழ் மக்கள் இயக்கம் நல் அரசியல் பேசும். மனிதம் உள்ளவரை அரசியல் இருக்கும், அது நல்ல அரசியலாக இருக்க வேண்டும். இதுதான் தமிழ் மக்கள் இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. அதை நோக்கிய பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். போன முறை பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு உணவு சமைப்பது, உணவு எடுத்து அலுவலகத்துக்கு செல்லும்போது எடுத்து செல்றதுலேருந்து எல்லாமே அது பெண்களை மட்டுமல்ல, அது அப்படியே ஒரு குடும்பத்தினுடைய பல பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும், அது ஒரு சின்ன விஷயம் சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு அமைதி எப்படி நிலவும், மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதற்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம பேங்க்கில் வங்கிகள்லாம் அப்ளிகேஷன் தமிழில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. அதை மாற்றுறதுக்கான விண்ணப்பத்தை நம்ம சரியான அதிகாரிகள்கிட்டவும் அரசு அலுவலகங்களே அனுப்புவோம். அதற்கப்புறம் அதை நோக்கிய ஒரு பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி அதற்கான விண்ணப்பங்கள் படிவங்கள்லாம் அனுப்பி வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதற்கான இன்னும் நமக்கு பதில் வரலை. அதை பொறுத்து நான் அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் நான் பதிவிடுறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா, நான் போன முறை சொன்னப்போ பெண்களுக்கான பல பிரச்சனைகளில் தான் ஒரு அடி, சித்திரவதை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு தீர்வு வேணும்னா எப்படி அணுகிறது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ல இருந்தும் சரி அல்லது நான் சுற்றி பார்க்கக்கூடிய பெண்களும் சரி, அவர்களுக்கு பல பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாக சொல்லி அதற்கான ஒரு தீர்வு கிடைக்காம சங்கடத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இதை எப்படி சரிப்படுத்துவது அப்படிங்கிறதா. ஆனால் இப்படியெல்லாம் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், நிறைய ஆண்கள் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரியாக எடுத்துக்கிட்டா கூட எங்கேயோ ஒரு பக்கம் இந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் வந்துருச்சு, அவங்க தனிப்பட்ட முறையில் செயல்பட வந்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ தன்னை விட்டோ இல்லை குடும்பத்தை விட்டோ பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பய உணர்வும் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய முற்போக்கு பேசக்கூடிய ஆண்கள்லேருந்து எல்லாத்துக்கிட்டமே பார்க்குறேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தமோ அப்படியெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இருக்கும். அதற்கு நம்ம அனைத்து ஆண் தோழர்களும் கை கொடுத்தால்தான் அப்படி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். அது ஒரு நல்ல அரசியல். அதை தமிழக பெண்கள் இயக்கமும் தமிழ் மக்கள் இயக்கமும் பேசிக்கொண்டிருக்கிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 4-5 மாதத்திற்கு முன்னாடி ஒரு தொலைபேசி, நம்மளுடைய பல வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு தான் வந்துடுச்சு. பெண்ணுடைய பெயரை குறிப்பிட முடியாது. அந்த பெண்ணுடைய பெயர் அரசி, வேறு பெயர் சொல்கிறேன். அந்த பெண் எனக்கு தகவல் சொன்னது, அந்த படம் அவங்களுக்கு அடித்து காயமாகி மருத்துவமனையில் போய் சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தன் கணவன் தான் அடிக்கிறாரு. நான் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் என் கணவன் என்னை சித்திரவதை பண்ணுறாரு. நான் வெளியூர் போயிட்டு வரதுக்குள்ளே நீ செத்துறணுங்கிறாரு, மிரட்டுறாரு இந்த மாதிரி. ஆனால் என் தாய் தகப்பனையும் நான் தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா காதல் திருமணம் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ செத்தாலும் அங்கே சாகணும் தானே நாங்கள் அனுப்பணும், அதனால நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளாத, நாங்கள் எந்த உதவிக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அரசி என்னை தொடர்பு கொண்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய வழக்கறிஞர்கள், நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் அது மதுரை சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய வழக்கறிஞர் முத்துமணி அவங்க கிட்ட சொல்லி இதற்காக அந்த பெண்ணுக்கு என்ன உதவியை செய்ய முடியும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி, அப்புறம் நாங்கள் 1 நாள் 2 நாள் யோசித்தோம். அப்போ அந்த பெண் சொன்னாங்க, இல்லை எனக்கு நீங்கள் தொலைபேசி பண்ணக்கூடாது, பண்ணால் என் கணவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிடும், அதனால் எனக்கு பண்ணிடாதீங்க, நானே எப்போ ஃப்ரீயாக இருக்கிறனோ அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுபோல் சில நேரங்களில் அவங்களே என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப, மேடம் எப்போ எனக்கு உதவி வரும், எப்போ உனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட அக்கா இருக்காங்க, அவங்க கேரளாவில் இருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை, அவங்களும் வரமாட்டாங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ நாங்கள் வழக்கறிஞராக போய் இறங்கி அவங்கள வாங்க நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோன்னு கூட்டிகிட்டு வர முடியுமானா முடியாது. அந்த இடத்துல தான் இந்த அரசு சார்ந்த அலுவலர்களோ அல்லது அரசு சார்ந்த அந்த ஹோம், அரசு சார்ந்த பெண்களுக்காக பாதுகாப்பாக தங்கும் விடுதிகள்லாம் எப்படியான வேலையை செய்ய வேண்டும், இதே விஷயத்தை நான் வெளிநாடுகளில் பார்த்தப்ப எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அப்படி செயல்பட்டாதான் இங்கேயும் பெண்களுக்கான அந்த உளவியல் ரீதியான தைரியம் கிடைக்கும், சமூகமும் ஒரு நல்ல சமூகமாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில். அதற்கப்புறம் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் 181 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்கிறேன். அதுதான் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னால் உடனே ஹெல்ப்லைன், உமன் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அது 181. இது ஒன்றிய அரசு என்னுடைய செயல்பாடு. அங்கிருந்து தான் இந்த அத்தனை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுத்தப்படுகிறார்கள். நமக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவசர உதவிக்குன்னு 100 தான் அழைக்க வேண்டியது இருக்குது, பெண்களுக்கான அரசு உதவிக்கு 100 தான் அழைக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், இந்த அரசிக்கு நடந்ததை சொல்கிறேன். அந்த 181க்கு நாங்கள் அழைத்தப்போ அதை தேனியினுடைய இடத்துலேருந்து நான் எல்லா இடத்தையுமே மாற்றிட்டேன், பெயர் இடம் எல்லாமே மாற்றப்பட்டுள்ளது, பெண்ணுடைய பாதுகாப்புக்காக எல்லாமே மாற்றப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. தேனியில் இருக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அதாவது அந்த 181க்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரியை நான் அணுகும்போது, இல்லைங்க இது தேனி ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, கம்பம் ஜூரிஸ்டிக்ஷனில் வரும், அதனால் கம்பத்தில் இருக்கிறவங்கள அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலை நடைபெறதுக்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் கம்பம்லேருந்து எனக்கு ஒரு அதிகாரி தொடர்பு கொண்டாங்க. அந்த கம்பம்ல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த பெண் அவங்கனால யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது, நீங்களும் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியாது, அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தால் மட்டும்தான் தெரியும், அதனால் நீங்கள் அதை மறைமுகமாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு சொல்லி அதை யாருக்கும் தெரியாமல் கண்காணித்து அந்த பெண்ணுக்கான உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, அந்த அதிகாரிகள் நேராக அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தானே எப்படியோ அந்த பெண்ணுடைய போலீஸை வச்சு அந்த பெண்ணுடைய ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு அந்த பெண்ணுக்கே நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனையாமே அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் அந்த கணவர் எல்லாம் இருக்கும்போது, இல்லை எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, என் கணவர் இப்போ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் அது அதிகாரிகளை கேட்கும்போது, மேடம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான், நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், அவங்க நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் எங்களால் அதற்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நான் திரும்ப அந்த அதிகாரிகள் கிட்ட கேட்டது, அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை நேரடியாக கேட்டாலோ, என்னுடைய கணவர் இருக்கும்போது கேட்டாலோ என்னால் நடிக்க தான் முடியும், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஒரு அதிகாரியோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணோன்னா, அந்த பெண்ணுக்கே தெரியாமல் அதை கண்காணிக்கணும். இதுதான் வெளிநாடுகள்லாம் நடக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சுன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தகவல் மட்டும் வந்துடுச்சுன்னா கண்காணித்து யார் யார் எந்தெந்த மாதிரியெல்லாம் சிரமப்படுத்துகிறாங்க, எந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்கிறத அதை எழுதி அதை ஒரு சரியான ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரோ இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு அது வைக்கப்படுகிறது, அந்த நோட் அனுப்பப்படுகிறது, அந்த ரெக்கார்டு. அதற்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது, இப்போ இந்த பெண் ஒருவேளை வெளியில் வரணும்னு நினச்சாலும் அந்த பெண்ணுக்கான பயம், நான் எங்கே போய் தங்குவேன், படிச்சிருக்காங்க, வேலைக்கு ஏற்கனவே போயிருக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க, 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் வெளியில் எங்கே போய் தங்க முடியும், எனக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது, இப்போ அரசு நீங்கள் வாங்க, எனக்கு 6 மாதம் நீங்கள் இங்கே அழகாக தங்கிக்கலாம், உங்கள் குழந்தைய பார்த்துருக்கிறதுக்கான இடம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாதுங்க. மற்ற நாடுகளில் எல்லாம், நிறைய நாடுகளில், மற்ற நாடுகள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய நாடுகளில் இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அங்கே பெண்கள் மீதான வன்முறை என்பது இல்லை. இங்கே நான் பார்க்கும் விதத்தில் கிட்டத்தட்ட 60% பெண்களின் மீது மிக பலமான வன்முறை நடக்கிறது. யாரும் வெளியில் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது, நமக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, இதற்கான ஒரு முடிவோ இல்லை இதற்கான ஒரு ரெமெடி கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திரும்ப தமிழக பெண்கள் இயக்கம், தமிழ் மக்கள் இயக்கம் வலியுறுத்துவது, அரசு இது போன்ற பெண்ணுக்கு பாதுகாப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அதாவது சட்டசபை நடந்துச்சு பார்த்திருப்பீங்க, ஒரு பக்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய்
இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள், இவங்க 2 பேருத்தினுடைய மோதலோ அல்லது இவர்கள் 2 பேரும் இடையில் இருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு பரஸ்பரம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய கமெண்ட் கிடையாது. அதற்காக சட்டசபை நடப்பதில்லை. சட்டசபையில் இப்படி ஒரு விவாதம் கொண்டு வரப்படுகிறதா? பெண்களுக்கான அநீதிகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக எத்தனை பிரச்சனை இருக்குது, உளவியல் ரீதியாக எத்தனை பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் எனக்கு ஒரு ரொம்ப மோசமாக நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதை நான் வாய் விட்டு வெளியில் கூட சொல்ல முடியாது. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி வச்சிருக்கேன். அதை நான் அடுத்த முறை அந்த கம்ப்ளைண்ட்டில் திரையில் தெரிகிற மாதிரி போடுகிறேன். நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய என்னோட ஊரில் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் நான் சாயங்காலம் வாக்கிங் போகிறது வழக்கம். அப்படி நான் நடைபயிற்சிக்கு போகும்போது நடந்த ஒரு விஷயம், இவ்வளவு மோசமாக நிலைமை இருக்குது அப்படின்னா இதற்கு யார் காரணம்? நாம் அரசை எவ்வாறு செயல்படுத்துவது, சரியாக செயல்பட வைப்பது என்பது தான் தமிழ் மக்கள் இயக்கம், தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.